காந்தள் மலராய் செப்டம்பர் மாதம் பூமியில் மலர்ந்திட்ட புது மலரே. செந்தீரின் வழியில் I request all the shrine fathers to come on the stage to occupy their seats. I request all the shrine priests to come to the podium to occupy their seats. I repeat, நிகழ்வுகள் துவங்க இருக்கின்றன. ஆயரை சந்தித்து வாழ்த்து கூற விரும்புகின்றவர்கள் இந்த விழாவின் இறுதியிலே அல்லது உங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரத்திலே மேடைக்கு வந்து உங்களது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நன்றியும் தெரிவிக்கலாம். தயவுசெய்து அவரவர் ஒரு இடத்தில் அமர அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வுகள் துவங்குகின்றன. கத்தும் கடல் அலைகள் தாவி வந்து நித்தம் கரை சேரும் வேலைநகர், அலை கடல் என மக்கள் வெள்ளம் அலைமோதி அன்னையின் கமல பாதங்களில் பணிந்து நிற்கும் கவின் மிகு திருநகர், உலகம் எத்து திசையும் புகழ் பரப்பி மனம் கமலும் அழகு நகர், வங்க கடலோரம் தங்கத்தாயாய் விற்றிருக்கும் புதுமை மிகு புண்ணிய பூமி இது, புதுமை ஒளி வீசும் திருவிளக்காய் மிளர்கின்றது, குணம் தரும் அன்னையின் ஆசிரை பெறவே குவலயமாய் மக்கள் குடும்பம் குடும்பமாய் ஓடிவரும் காட்சிதான் அன்னையின் மகிமை. மதங்கள் மறைகள் இனங்கள் எல்லாம் மாறான கருத்துக்களை கொண்டாலும் வேற்றுமை எண்ணங்களை மறந்தவர்களாய் ஒற்றுமை மிக்க ஒரே குடும்பமாய் சேர்ந்து மத நல்லிணக்கத்திற்கு சான்று பகரும் அன்னை அவளின் புண்ணிய பூமி இது. இந்த வேலைநகர் தஞ்சை தல திரு அவையின் தனிப்பெரும் சிறப்புக்குரிய புனித தலமாய் புண்ணியங்கள் பல நிகழ்ந்தேறும் இத்திருத்தலத்தின் 4வது தலைமை ஆயராய் தஞ்சை தரணி போற்றும் தனி பெரும் சிறப்புக்குரிய இலக்கணமாய் அவரது இரக்கமிகு பேரன்பிற்கு சான்று பகர என்னும் சாட்சிய வாழ்வை முன்வைத்து நல் ஆயனைக்குரிய வழியில் எம்மை வழிநடத்த காத்திருக்கும் ஆயர் பெருந்தகையே, உம்மை வரவேற்று சிறப்பு செய்வதில் இப்பேராலயம் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. வருக வருக இறையாட்சி தருக. இறை வணக்க நடனம். அன்னையே உன்னையே எண்ணியே தாயே எனக்கு ஒரு வரம் தருவாயே என கலங்கிடும் நேரங்களில் கதியே நீ என நெஞ்சுருகி வேண்டுவோருக்கெல்லாம் அல்ல அல்ல குறையாத ஆழியால் வரங்களை வாரி வழங்கும் தாயே, உம்மை புகழ்ந்து இறைப்பதம் வணங்கி நடனமாடி வரவேற்க வருகின்றனர் எம் பங்கின் கலை மாமணிகள்.
தந்தையே தந்தாயே தந்தையே தந்தையே தந்தாயே தந்தையே தந்தையே தந்தாயே எங்கள் தலைக்கு மேல் வானமே தந்தாயே தந்தையே தந்தையே தந்தாயே எங்கள் காலடியில் பூமியே தந்தாயே பகலோடு சூரியன் இரவோடு வெண்ணிலா பரிமாறும் ஒளி வண்ணம் தந்தாயே பகலோடு சூரியன் இரவோடு வெண்ணிலா பரிமாறும் ஒளி வண்ணம் தந்தாயே சூரியன் வெண்ணிலா இல்லாத பொழுதிலும் சுடற்கொண்ட இரு கண்கள் தந்தாயே உன்னை போல் பெருவள்ளம் யாருளே நீ உள்ளவரை மாறாது பேரிட உன்னை போல் பெருவள்ளம் யாருளே நீ உள்ளவரை மாறாது பேரிட தந்தையே தந்தையே தந்தாயே காற்றை படைத்தாய் காற்றை படைத்தாய் காற்றின் காலில் சலங்கை போட்ட கானம் படைத்தாய் பூமி படைத்தாய் பூமி படைத்தாய் பூமி பெண்ணை மணமகளாக்க பூக்கள் படைத்தாய் உயிர்கள் படைத்தாய் உயிர்கள் படைத்தாய் உயிர்கள் மீது கருணை காட்டவே உயர்ந்த உயிராய் மனிதன் படைத்தாய் மொழிகள் படைத்தாய் மொழிகள் படைத்தாய் மொழிகள் படைத்தாய் நாயகன் உனக்கு நன்றி சொல்லவே நானிலமெங்கும் மொழிகள் படைத்தாய் நாயகன் உனக்கு நன்றி சொல்லவே நானிலமெங்கும் மொழிகள் படைத்தாய் உன்னை போல் பெருவள்ளல் யாருளே நீ உள்ளவரை வாராது தேரிட தந்தையே தந்தையே தந்தாயே மலைகள் படைத்தாய் மலைகள் படைத்தாய் மலை மாதாவின் தாய்ப்பால் என்றே நதிகள் படைத்தாய் நதிகள் படைத்தாய் நதிகள் படைத்தாய் நதிக்கரை எங்கும் நாகரீகத்தின் பயிர்கள் படைத்தாய் பயிர்கள் படைத்தாய் பயிர்கள் படைத்தாய் பயிர்கள் விளைத்த பயன்களை எல்லாம் பகிர்ந்து உண்ணவே உறவு படைத்தாய் கலைகள் படைத்தாய்
தந்தையே தந்தையே தந்தாயே எங்கள் தலைக்கு மேல் வானமே தந்தாயே. தந்தையே தந்தையே தந்தாயே எங்கள் காலடியில் பூமியே தந்தாயே. பகலோடு சூரியன் இரவோடு வெண்ணிலா பரிமாறும் ஒளி வண்ணம் தந்தாயே. சூரியன் வெண்ணிலா இல்லாத பொழுதிலும் சுடற்கொண்ட இரு கண்கள் தந்தாயே. உன்னை போல் பெருவள்ளம் யாருளே, நீ உள்ளவரை மாறாது தேரிட. உன்னை போல் பெருவள்ளம் யாருளே, நீ உள்ளவரை மாறாது தேரிட. தந்தையே தந்தையே தந்தாயே. நடனமாடி ஆண்டவரை தொழுத நங்கையர்களுக்கு நன்றி. சங்கும் முத்தும் சதுராடும் தென்றலும் அலைகடலும் தவழ்ந்தாடும் சீர்மிகு இத்திருத்தல பேராலயத்தின் துணை அதிபராகவும் புன்முறுவல் பூத்த முகத்தோடு அன்னையின் மடியில் அமர்ந்து நித்தம் நித்தம் கடவுளின் திருவுளம் நிறைவேற்றும் பாசமிகு பங்கு தந்தை அவர்களை பங்கு மக்களின் கதாநாயகனாக விளங்கும் அருள் திரு எஸ் அற்புதராஜ் அடிகளார் அவர்களை இங்கே ஆண்டோரையும் சான்றோரையும் என்னை போன்றோரையும் வரவேற்க அன்போடு அழைக்கிறேன். பிரியமுள்ள தஞ்சை தலத்திரு அவையின் 4வது ஆயர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ் அவர்களே, குறும்படத்தில் படிக்கின்ற பொழுது கூட்ட பெயரை இப்போ மாற்றி கூப்பிட வேண்டியிருக்குது. நம்முடைய தஞ்சை மறை மாவட்டத்தை கடந்த 1 வருடம் 6 மாதங்களாக சீரோடும் சிறப்போடும் வழிநடத்திய பாசமிகு முன்னாள் பரிபாலகர் பேரருள் திரு சகாயராஜ் அவர்களே, அல்லும் பகலும் அயராது உழைக்கும் அதிபர் தந்தை அவர்களே, கண்ணியமாக கண்டிப்போடு இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளாளர் அவர்களே, அனைத்து நிர்வாக தந்தையர்களே, நிறுவன தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, தன்னார்வ பணியாளர்களே, பாசமுள்ள பஞ்சாயத்தார்களே, பிரியமுள்ள பங்கு மக்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்கள். தஞ்சை தலத்திரு அவை இன்று மகிழ்வடைந்து கொண்டிருக்கிறது. அன்னையினுடைய திருத்தலம் இன்னும் அவருடைய அருளாலும் ஆசிராலும் இப்பொழுது புதுப்பொழிவு பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த 2024ஆம் ஆண்டு அன்னையினுடைய இந்த ஆண்டு பெருவிழாவை நெருங்குகிற நேரத்தில் அதனுடைய ஆயர் அவர்களை நாம் வரவேற்று அன்னையினுடைய திருத்தலத்தில் தனது முதல் திருப்பலியை அவரது இரக்கமிகு பேரன்புக்கு சான்று பகர அன்னை கன்னிமரியாளினுடைய அந்த இரக்கமும் பேரன்பும் சகாயமும் அறிவும் ஞானமும் ஆன்மீகமும் எளிமையும் அதை ஏழை எளிய மக்கள் மீது தன்னுடைய அன்பாக கொண்டிருந்து தன்னுடைய பணித்தலங்கள் ஏழை எளிய மக்களோடு தன்னையே இணைத்து கொண்டு கரைத்து கொண்டு இப்பொழுது நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணிக்கு 4வது ஆயராக பொறுப்பேற்றிருக்கும் மேதகு டாக்டர் சகாயராஜ் அவர்களை வருக வருகவென்று அன்போடு வரவழைக்கிறேன். கடந்த 1 வருடம் 6 மாதங்களாக நம்முடைய தஞ்சை தலச்சிறுத்தவையை பல்வேறு விதமான முன்னெடுப்புகளால் பணிகளால் எந்தவித ஒரு குறைபாடுமின்றி வழிநடத்தி சிறப்பாக தன்னுடைய முத்திரையை பதித்த பரிபாலகர் பேரருள் திரு சகாயராஜ் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய திருத்தலத்தை அல்லும் பகலும் அயராது கண்காணித்து மேற்பார்வையிட்டு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டு எல்லோரையும் இயக்கி கொண்டிருக்கும் நம்முடைய அதிபர் தந்தவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன்.
இந்த நிர்வாகத்தோடு இணைந்து தன்னுடைய பிரியமுள்ள கண்டிப்பால் தன்னுடைய முன்னெடுப்புகளால் சிறப்பு செய்திருக்கின்ற பொருளாளர் தந்தை அவர்களையும் நம்முடைய அனைத்து பஞ்சாயத்தார்கள், அன்பியங்கள், நம்முடைய வேளாங்கண்ணி சிறப்பு பேரூராட்சியினுடைய தலைவி திருமதி டயானா சர்மிளா, நம்முடைய சிறப்பு நிலை பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் எடிசன், நம்முடைய கிராமத்தினுடைய பஞ்சாயத்தார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லும் பகலும் அயராது உழைக்கின்ற நம்முடைய பேராலய தன்னார்வ பணியாளர்கள், மேலும் இந்த பேராலயத்தோடு இணைந்து இதனுடைய நிர்வாகத்திலே தங்களையே இணைத்து கொண்டு கரைத்து கொண்டு உழைக்கின்ற நம்முடைய திருத்தல பேராலயத்திலே பணிபுரிகின்ற 69 அருள் சகோதரிகள், அவர்களுடைய சபை தலைவிகள், நம்முடைய பங்கிலே இணைந்து இயங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து பக்த சபைகள், இங்கு வந்திருக்கின்ற அன்பியங்களாக இணைந்திருக்கின்ற பங்கு மக்களாக இணைந்திருக்கின்ற இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு பதிவை அது ஆன்மீக நிகழ்வாக இருந்தாலும் மற்ற நிகழ்வாக இருந்தாலும் இது போன்ற சிறப்பு நிகழ்வாக இருந்தாலும் அதை முன்னெடுத்து செல்கின்ற நம்முடைய அனைத்து அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள், வழிகாட்டிகள், தன்னார்வ வழிகாட்டிகள், அன்பிய தலைவர்கள், செயலர்கள், அன்பிய குடும்பங்கள், உங்கள் அனைவரையும் வரவேற்பதோடு அன்னையினுடைய பக்தர்கள் இல்லை என்றால் இந்த திருத்தலமானது அன்னையினுடைய அருளையும் ஆசிரியையும் பெற்று செல்லும் ஒரு அருள் கொடையாக மாறாது. எனவே எந்த நிகழ்வாக இருந்தாலும் இந்த திருத்தலத்தோடு இணைந்து இந்த நிகழ்விலே பங்கெடுக்கின்ற அன்னையினுடைய அனைத்து பக்தர்கள், நம்முடைய திருத்தலத்தில் இணைந்து பணிபுரிகின்ற நிறுவன தந்தையர்கள், அல்லும் பகலும் அயராது வருகின்ற அந்த அன்னையினுடைய திருப்பயணிகளுக்காக தங்களுடைய ஆன்மீக வழிகாட்டிகளை வழங்கி கொடுக்கின்ற பல்வேறு மொழிகளுடைய ஆன்மீக தந்தையர்கள், உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். அன்னையினுடைய அருளும் ஆசிரும் என்றும் என்னாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மலாக்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனி பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்ற படைகளின் ஆண்டவரின் வார்த்தைக்கேற்ப இறைவனின் தரும் பெரும் சொத்தாக தேர்ந்து கொள்ளப்பட்ட தஞ்சையின் தலைமகனான நமது மேதகு ஆயர் அவர்களை அருளும் பொருளும் நிறைந்த இப்புண்ணிய பூமியின் அதிபர் தந்தை பேரருள் திரு சி. இருதயராஜ் அடிகளார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அனைத்து தந்தையர்கள் சார்பாகவும் இந்த விழாவிலே பங்கெடுத்திருக்கின்ற உங்கள் அனைவருடைய சார்பாகவும் நமது தஞ்சை ஆயர் அவர்களுக்கு பேரருள் மேதகு டி. சகாயராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி நமது ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவருக்கு இதை அணிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 1.5 ஆண்டுகளாக ஆயரில்லா சூழ்நிலையில் அப்பாவாக, அம்மாவாக, ஆயனாக இருந்து மிக சிறப்பான விதத்திலே தஞ்சை மறைமாவட்டம் தொய்ந்து போய்விடாமல் வளர்ச்சியின் பாதையில் அதை வழிநடத்தி சென்ற நமது மேனாள் பரிபாலகர் பேரருள் திரு எல். சகாயராஜ் அடிகளார் அவர்களுக்கு நமது திருத்தலத்தின் அதிபர் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். 1.5 ஆண்டுகள் தஞ்சை மறைமாவட்டத்தின் பரிபாலகராக இருந்து முன்னெடுப்போடு பல நல்ல காரியங்களை செய்த பேரருள் திரு எல். சகாயராஜ் அவர்களுக்கு நான் சொல்லாமலேயே இங்கு இருக்கின்ற பஞ்சாயத்தார்கள் உங்கள் அனைவருக்கும் அவர் என்னென்ன செய்திருக்கிறார் என்பது நன்றாக தெரியும். ஒருவேளை வந்திருக்கின்ற திருப்பயணிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம் அனைவருக்கும் இந்த 1.5 ஆண்டுகள் வேளாங்கண்ணிக்காக எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நன்றி பெருக்கோடு அவருக்கு உங்கள் அனைவருடைய சார்பாகவும் அருட்தந்தையர்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கின்றேன்.
நன்றி அதிபர் தந்தை அவர்களே. அவரது இரக்கமிகு பேரன்பிற்கு சான்று பகர என்ற விருது வாக்கோடு வார்த்தையால் அல்ல, கடந்த 28 ஆண்டுகளாய் வாழ்ந்த வாழ்க்கையை ஆரோக்கிய அன்னைக்கு நன்றி காணிக்கையாக்கி இயேசுவின் இதயம் சுமந்து எல்லோருமாய் வாழ அடியெடுத்து வைத்திருக்கும் நமது மேதகு ஆயரை வாழ்த்தி பேச எங்கள் முழு ஒத்துழைப்பையும் ஜெபமும் உங்களுக்கு உண்டு என சொல்ல வருகின்றார் பங்கின் பிரதிநிதி திரு சார்லஸ் அவர்கள். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் விடல். குறள். மேதகு புதிய ஆயரின் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மேனாள் சகாயராஜ பரிபாலகர் அவர்களுக்கும் பேராலயத்தினுடைய அதிபர் தந்தை அவர்களுக்கும் பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும் பொருளாளர் தந்தை அவர்களுக்கும் மற்றும் உதவி தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் பங்கு மக்கள் அன்னையின் பக்தர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது மறை மாவட்டத்திற்கு 4வது புதிய ஆயரை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் புனித ஆரோக்கிய அன்னைக்கும் வேளாங்கண்ணி பங்கு மக்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் நன்றியோடு உங்கள் கரவொலி மூலம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மேலும் நமது மறைமாவட்ட மேதகு ஆயர் அவர்கள் பணி சிறக்க உடல் உள்ள நலன்களோடு மறைமாவட்ட குருக்கள் அருட்சகோதரிகள் பங்கு மக்கள் அனைவரையும் பாசத்தோடும் பரிவோடும் கருணையோடும் வழிநடத்தி செல்ல எல்லா அருள் வளங்களையும் வழங்கி ஆரோக்கிய அன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாம் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அன்னையவள் காட்சி தந்த அற்புத கோவிலிது, அவள் அரசாட்சி செய்து வரும் அழகு வேளாங்கண்ணி இது. அன்னையவள் அரசாட்சி செய்திடும் இந்த திருத்தல பேராலயத்திற்கு முதன்முதலாக வந்திருக்கும் பொன்னியின் செல்வன் நமது சோழவள நாட்டின் ஆயனை, தலைமகனை, விசுவாச வழிகாட்டியை நூலாடை அணிவித்து வரவேற்க நான் உங்களை வரவேற்கிறேன். முதலாவதாக பஞ்சாயத்தார்கள் வருவார்கள். அவர்களை தொடர்ந்து அன்பிய பிரதிநிதிகள் வருவார்கள். மூன்றாவதாக திருமதி டயானா ஷர்மிளா, தேர்வுநிலை பேரூராட்சியின் தலைவர். பேரூராட்சியின் தலைவரை தொடர்ந்து திருவாளர் எடிசன், பேரூராட்சியின் துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார். அவர்களை தொடர்ந்து கிராமங்களின் பிரதிநிதிகள் இந்த மேடையிலே நமது ஆயர் அவர்களுக்கு நூலாடை அணிவித்து மகிழ்வார்கள்.
கரம் தட்டி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அன்பிய பிரதிநிதிகள் ஆயிரவருக்கு மரியாதை செய்கிறார்கள். அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாளும் நாளும். நன்றி. இறை ஒளி முகம் கொண்டு நிறைவொளி நிறைய கண்டு இறையொருளை மக்கள் பெற இறைவனின் சாட்சியாய் நின்று தஞ்சை திரு அவையின் கடைகோடி நம்பிக்கையாளனும் கடவுளின் பேரன்பை சுவைக்க உதவி செய்ய தன்னிறைவு அடைந்த பங்குகளை உருவாக்க அரசியல் சமூக பொருளாதார முன்னேற்றம் காண எங்களை வழிநடத்தும் ஆயனே என்ற வேண்டுகோளோடு வரும் தன்னார்வ தொண்டர்களின் பிரதிநிதி திரு டேவிட். ஆயர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம். ஆண்டவரின் வியத்தகு செயல்களை எவராலும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஈன்ற பொழுதின் பெரிதூக்கும் தன் தாய் சான்றோன் என கேட்ட தாய், பறந்து விரிந்து கிடக்கும் இந்த பிரபஞ்சத்தின் தென்கோடியான புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு தஞ்சை மறைமாவட்டத்தின் நலனுக்காகவும் இப்பேராலய மேன்மைக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மறைமாவட்டத்தின் 4வது ஆயராக வேளாங்கண்ணி தாய் ஆசீரோடு பணி செய்ய இங்கு வந்திருக்கும் மேதகு ஆயர் முனைவர் டி சகயராஜ் தம்புராஜ் அவர்களை இப்பேராலய அனைத்து நிலை ஊழியர்கள் சார்பாக அன்போடு வருக 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 என்று இருகரம் குவித்து தலை வணங்கி வரவேற்கின்றோம். கண்கவர உள்ளம் இனிக்க கவலை மறக்க நம் பங்கு கண்மணிகளின் நடனம்.
கண்மணிகளே, நன்றி நன்றி நன்றி. கீழை நாடுகளின் லூர்து நகர் எனப்படும் நமது திருத்தல பேராலயத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆயருக்கு தங்கள் பாச தலைவனுக்கு நூலாடை அணிவிக்க வருகிறார்கள் அருள் சகோதரிகள், அவர்களின் பிரதிநிதிகள். அவர்களைத் தொடர்ந்து பக்த சபைகளின் பிரதிநிதிகள் வருவார்கள். அதனைத் தொடர்ந்து தன்னார்வ தொண்டர்கள் சார்பாக அவர்களின் பிரதிநிதிகள் நூலாடை அணிவித்து ஆயரவருக்கு தங்களது ஜபத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். அருட் சகோதரிகளை தொடர்ந்து பக்த சபைகளின் பிரதிநிதிகள் உடனடியாக தயாராக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பக்த சபைகளின் பிரதிநிதிகளை தொடர்ந்து தன்னார்வ தொண்டர்கள் சார்பாக அல்லது அவர்களின் பிரதிநிதிகள் தயாராயிருக்க ஆயிரவர்களுக்கு உங்களது ஜபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க தயாராயிருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரதிநிதிகளே நன்றி. அதனைத் தொடர்ந்து அம்மையப்பனாய் ஏழைகளின் பங்காளனாய் மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ வேண்டும் என்றும் வாழ்வது ஒருமுறை இந்த தலைமுறை வாழ்த்த வாழ வேண்டும் என்றும் துறவரமோ தனியரமோ பொது அறமோ கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும் என சொல்லி அன்னைக்கு முன்னால் மண்டியிட்டே வளங்களையும் வரங்களையும் பெற்று இத்திருத்தலத்தை வளர்ச்சியின் பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் அதிபர் பேரருள் திரு சி இருதயராஜ் அடிகளார் அவர்களை ஆயருக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த வாழ்த்துரையை ஆரம்பிக்கின்றேன். தஞ்சை தரணிக்கு 4வது ஆயராக திருநிலைப்பாடு பெற்று முதல் முறையாக அன்னை வேளாங்கண்ணி தாய் திருப்பிடம் வந்து நன்றி திருப்பலியை நிறைவேற்றி இங்கு அமர்ந்திருக்கின்ற மேதகு ஆயர் முனைவர் சகாயராஜ் தம்புராஜ் அவர்களே, முன்னாள் பரிபாலகர் பேரருள் திரு முனைவர் எல் சகாயராஜ் அவர்களே, பேராலயத்தில் பணிபுரிகின்ற என்னோடு தோள் கொடுத்து உழைக்கின்ற அருமையான தந்தையர்களே, ஆன்மீக தந்தையர்களே,
நிறுவன தந்தையர்களே, அருட்கண்ணியர்களே, பக்த சபைகளே, அருமையான ஊர் பஞ்சாயத்தார்களே மற்றும் திருப்பயணிகளே, அன்பியங்களில் உள்ளவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஆயர் அவர்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரது இரக்கமிகு பேரன்புக்கு சான்று பகர என்ற அருமையான விருதுவாக்குடன் தனது பணியையும் தனது அர்ப்பண வாழ்வையும் ஆரம்பித்திருக்கின்ற அன்னையின் ஆசீரோடு பரிந்துரையோடு மிகச்சிறப்பாக இந்த நாளை ஆரம்பித்திருக்கின்ற நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்களுக்கு இந்த அவரது இரக்கமிகு பேரன்புக்கு சான்று பகர என்ற குறிக்கோளின்படி, இலக்கின்படி வாழ மனதார நாங்கள் எல்லோரும் உங்களை வாழ்த்துகின்றோம். இது இயலாது என்பது அல்ல. நீங்கள் கொண்டிருக்கின்ற அன்னையின் பக்தி இது முடியும், ஆகட்டும் என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆகவே 1-2 விவிலிய மேற்கோள்களை உங்களுக்கு காட்டி வாழ வேண்டும், வாழ முடியும் என்று வாழ்த்த விரும்புகிறேன். திருத்தூதர் பணிகள் நூலில் 19வது அதிகாரத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே இருக்கிறார். நாம் எல்லோரும் அவரது குழந்தைகள். நாம் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் அவரிலே தான். உங்களுடைய இலக்கு இது அனைத்தையும் தெளிவாக சொல்லுகிறது. கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே இருக்கிறார். நாம் எல்லோரும் அவரது குழந்தைகள். பாகுபாடின்றி அனைவரையும் அன்பு செய்கின்ற அவரது இரக்கப் பெருக்கிற்கு நீங்கள் சான்று பகர்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அவரில் இருக்க, இயங்க, வாழ உங்களை வாழ்த்துகிறோம். அதே திருத்தூதர் பணியில் மீண்டும் அதே அதிகாரத்தில் காண்கிறோம். கடவுள் தான் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் வளங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை என்று நூலிலே இருக்கும். ஆனால் அதனுடைய உண்மையான மொழிபெயர்ப்பு, கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் உங்களை ஆயராக, எங்களை குருக்களாக, இவர்களை இல்லறத்து வாசிகளாக அழைத்திருக்கிறார். கன்னியர்களாக, துறவிகளாக நம்மை அழைத்திருக்கிறார். யார் யார் எந்தெந்த அறத்திலே இருக்கிறோமோ அந்தந்த அறத்திலே நம் வாழ்வதற்கு இறைவன் கடவுள் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் வளங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை என்பதை விட உண்மையான மொழிபெயர்ப்பு, திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாதவராக இருக்கிறார். இட் இஸ் நாட் இன் இஸ் நேச்சர். ஆகவே அருமையான இந்த பணியையும் நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த இலக்கும், இறைவன் அதற்காக நீங்கள் எடுக்கின்ற எல்லா முன்னேற்பாடுகளையும், முனைப்போடு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் உங்களுக்காக அவரே முன்னின்று செய்வார். அருளை ஒரு நாளும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அருமையான தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த தெய்வம்தான் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்கான தேவையான அருள் வளங்கள் அத்தனையும் உங்களுக்கு தந்திருக்கிறார். திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத, இட்ஸ் நாட் இன் இஸ் நேச்சர் அட் ஆல் என்று சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு இறைவன் உங்களை இன்னும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து, நீங்கள் நினைக்கின்ற, எடுக்கின்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கைகூடி அனைவரும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிய உங்களுடைய அருளாசிர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், வேண்டுகிறோம், ஜெபிக்கிறோம். இறுதியாக நான் சொல்ல நினைத்ததை நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய மறையுரையில் சொன்னீர்கள். ஏசாயா புத்தகம், அவர்கள் ஓடுவார்கள் ஆனால் களைப்படைய மாட்டார்கள். இது எங்கேயாவது இருக்கா? ஓடினோடனே காத்து போகுது, எல்லாருக்கும் புசு புசுன்னு விடுறோம். ஆனால் ஆண்டவரை நம்பி ஓடுகின்றவர்கள் ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள், நடப்பார்கள் ஆனால் சோர்வடைய மாட்டார்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற பலம், ஆற்றல். அந்த ஆற்றல் உங்களில் என்றும் இருக்க வேண்டும். நீங்கள் பணி புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் வாழ்வு ஒரு பணி வாழ்வாக, பயணமான வாழ்வாக, மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல வாழ்வாக இருக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே சொன்ன அனைவருடைய சார்பாகவும் உங்களை வாழ்த்துகின்றோம். உங்கள் பணி சிறக்க சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆகவே இந்த உங்களுடைய விருது வாக்கு எல்லோரையும் ஒருங்கிணைத்ததாக, அனைவரையும் ஒன்று கூட்டியதாக, யாருக்கும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அனைவரையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு அருமையான விருது வாக்கை எடுத்திருப்பதால்
அந்த விருதுவாக்கின்படி தொடர்ந்து வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பணி சிறந்ததாக இருக்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த அன்னை வேளாங்கண்ணி தாயிடம் சிறப்பாக ஜெபிப்போம். வேளாங்கண்ணி ஒரு சிறப்பான தனி இடம் நம்முடைய மறைமாவட்டத்தில் கொண்டுள்ளது. அன்னையினுடைய திரு பயணிகளாகட்டும், இந்த வேளாங்கண்ணி பங்கில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அனைவரும் அருமையானவர்கள். அனைவரும் அந்த அன்னையை நம்பித்தான் வாழ்கிறோம். ஆகவே கூட்டாக குடும்பமாக கலந்தாலோசித்து எல்லாவற்றையும் செய்வதில் இங்கு இருக்கின்ற பஞ்சாயத்தார்களாக இருக்கட்டும், அருட்கண்ணீர்களாக இருக்கட்டும், பக்த சபைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒருங்கிணைந்து ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அருமையான தலம் இது. ஆகவே இந்த தலத்தில் நீங்கள் விரும்புகின்ற அனைத்தையும் உங்களால் செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்று நாங்கள் அன்போடு, ஒரு விண்ணப்பம் அல்ல, கோரிக்கை அல்ல, உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இது ஒரு தனி சிறப்பான இடமாக உங்களுடைய இதயத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசிக்கிறோம். உங்களுடைய பணியிலே ஒரு வேளை, we don't wish it, but in case ஒரு வேளை சற்று தொய்வோ அல்லது சற்று மனச்சோர்வோ ஏற்படுகின்ற பொழுது சீராக் 2வது ஆகமத்தில் ஆசிரியர் சொல்லுகிறார், என்ன நேர்ந்தாலும் அவரை சிக்கென பிடித்துக்கொள், விட்டுவிடாதே, உனக்கு தேவையானதை அவர் செய்வார் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த தெய்வம் சிக்கென நீங்கள் பிடித்து கொள்ளுகின்ற அந்த வேளாங்கண்ணி அன்னையினுடைய பரிந்துரை என்றும் உங்களோடு தங்கி உங்களில் செயலாற்ற நாங்கள் சிறப்பாக உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம் என்பதை இங்கே இருக்கின்ற அனைவருடைய சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் பணி சிறக்க எங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களது ஜெபமும் என்றும் இருக்கும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இப்பொழுது நம்முடைய முன்னாள் பரிபாலகர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை அதிலிருந்து நாம் தவறிவிட்டால் அது ஒரு பெரிய வடுவாக எனக்கும் அருட்தந்தையர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆகவே ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் பம்பரமாக சுற்றி நம்முடைய வேளாங்கண்ணிக்கு குறைந்தது இத்தனை முறைனே சொல்ல முடியாது, அத்தனை முறை வந்து நமக்கு தேவையான அனைத்தையும் கண்ணும் கருத்துமாக செய்திருக்கிறார். ஒரு நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த தண்ணி டேங்குக்காக ஒரு பெரிய கலாமுலாவே வந்தது. ஆனாலும் அதை நாங்கள் மிக சிறப்பாக அவரை அழைத்து உள்ளது எதுவோ, எப்படி செய்ய முடியுமோ, ஒளிவு மறைவில்லாமல் எதை செய்ய முடியும் என்று உங்களிடம் சொல்லி கலந்து ஆலோசித்து நீங்கள் கேட்டுக்கொண்டபடி நமக்கு ஏறக்குறைய 9,000 7 to 9,000 சதுரடியை கொடுத்து தண்ணீர் டேங்குக்காக நாம் சிறப்பாக அதை செய்து முடித்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆகவே அந்த நேரம் அவருடைய அதிகாரத்தையும் கடந்து மேலிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு நேரமாக இருந்த பொழுதும் கூட, நீங்கள் எங்கள் மீது சற்று கசப்பான உணர்வுகளை கொண்டிருந்த பொழுதும் கூட, நாங்கள் யாரும் அசைந்து கொடுக்காமல் என்ன நடக்க வேண்டுமோ, எப்படி நடக்க வேண்டுமோ அது நடக்கும் என்று ஒளிவு மறைவில்லாமல் உங்களிடம் சொல்லி செய்தோம். அதற்கு எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்தவர், நிர்வாகத் தந்தையர்களோடு மிக உதவியாக தோளோடு தோள் கொடுத்தவர் பேரருள் திரு எல் சகாயராஜ் அடிகளார் அவர்கள். ஆகவே அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இங்கே அன்னதானம் ஆரம்பிக்க வேண்டும் என்று நாம் ஆசித்தோம். ஏற்கனவே அன்னதானங்கள் நாம் போடுகிறோம். ஆனால் அதைவிட இன்னும் சற்று சிறப்பாக அதை செய்ய வேண்டும் என்று யோசித்த பொழுது ரோட்டரி கிளப்போடு நாம் இணைந்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு வரைக்கும் ஏறக்கிற 1 வருடம் ஆகிவிட்டது, 450 பேருக்கு ஒவ்வொரு நாளும் மதிய உணவை நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் சென்று கொடுக்கிறோம். இந்த ப்ரப்போசலை அவரிடம் கொடுத்த பொழுது மிகவும் சந்தோஷமாக செய்யுங்கள் என்றார். ஆரம்பத்தில் வாடகை வண்டியில் தான் சென்று கொடுத்தோம். பிறகு ஒரு மாதிரி கணக்கு போட்டு பொருளாளர் தந்தை சொன்ன பொழுது, ஏன் நாம் வாடகை வண்டியை வாங்க வேண்டும், ஒரு நமக்கென்றே ஒரு வண்டியை வாங்குவோம் என்று ஒரு வண்டியை கேட்டோம். உடனே சரி என்றார்கள். இன்று யாரும் எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு மழை பெய்தாலும் வெயிலடித்தாலும் மதியம் 12-1 மணிக்குள் நாம் அருகில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் சென்று 450 முடியாதவர்களுக்கும் வயோதிகர்களுக்கும் நாம் முதியோருக்கும் இந்த உணவை கொடுக்கிறோம். அதற்கும் அவர்தான் காரணம்.
ஆகவே நன்றியோடு அவரை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்ப்போம். இன்னும் நம்முடைய ஹாஸ்பிட்டல், நீங்கள்லாம் நினைப்பீங்க என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஹாஸ்பிட்டல், நம்முடைய புனித ஆரோக்கிய மாத ஹாஸ்பிட்டல் புது பொலிவுடன், இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஆஸ்பத்திரி தானான்னு ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவிற்கு தேவையான எல்லாவற்றையும், ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது, டயாலிசிஸ் சென்டர் இருக்குது, ஒரு நாளைக்கு 3 பேர் இப்பொழுது போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதே போன்று மிகச்சிறந்த எலக்ட்ரானிக் அண்டு எக்ஸ்ரே ஒன்று இருக்கிறது. அந்த காலத்துலலாம் எக்ஸ்ரேக்கு ஆளை கூட்டிகிட்டு போகணும், வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போவாங்க அப்படி இப்படின்னு. இப்போ அதெல்லாம் இல்லை, எக்ஸ்ரே அவர் இருக்கிற இடத்துக்கு வருது. மோஸ்ட் மாடர்ன் எக்ஸ்ரே நம்முடைய சவுத் இந்தியன் பேங்க் வழியாக பெற்றுத்தந்தார். ஆகவே அதுவும் டயாலிசிஸ் சென்டர் நம்முடைய ரோட்டரி கிளப் நண்பர்களோடு இணைந்து நாம் இதை அனைத்தையும் செய்தோம். இதற்கான பொருளுதவி, இதற்கான செலவு ஐட்டங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து கேட்ட பொழுது அனைத்திற்கும் மனம் கோணாமல், இது திருத்தலம், நம்முடைய வேளாங்கண்ணி மக்கள் பயன்பெற வேண்டும், இங்கே இருக்கவங்களாம் எல்லாம் டயாலிசிஸ்க்கு எங்கெங்கேயோ போகிறோம். ஆகவே அதையெல்லாம் மனத்தில் கொண்டு கேட்ட பொழுது கேட்டவைகளை விட அதிகமாகவே நமக்கு நிறைய உதவி செய்து கொடுத்தவர் நம்முடைய தந்தை அவர்கள். ஆகவே இது போன்று நான் வெளியே நடந்தது தான் சொல்லியிருக்கேன். எங்களுக்கும் நாங்கள் ஏராளமாக வாங்கிக்கிட்டோம். பொதுநலத்திலும் கொஞ்சம் தன்னலம், எங்களுக்கு தேவையானது லிஃப்ட்டு, பெரியவங்க பெரிய ஃபாஸ்ட்லாம் வர்றாங்க, கஷ்டப்படுறாங்க, அதனால் லிஃப்ட்டு கேட்டோம், சரின்னாரு. அடுத்தது கொஞ்சம் ரூம்ஸ்லாம் நல்லா பண்ணணும், பழைய கால ரூம்ஸாக இருக்குது, அது கொஞ்சம் மாடர்ன் பண்ணலாம், வர்றவங்க யாரும் சங்கடப்படாமல் முகம் சுளிக்காமல் செல்ல வேண்டும். இது ஒரு அருமையான வளருகின்ற ஒரு திருத்தலம். ஆகவே இது ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வரணும். எங்களோடு இணைந்து எங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடந்து ஒரு கூட்டு அமைப்போடு கூட எல்லாம் செய்ய உதவி செய்தவர் நம்முடைய பேரருள் திரு எல் சகாயராஜ், முன்னாள் பரிபாலகர் அவர்கள். ஆகவே உங்கள் அனைவருடைய சார்பாக அவருக்கு ஒரு பலத்த கரவொலி எழுப்பி நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். இறுதியாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளம் கனிந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் துணை அதிபர் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயல்பட்ட நம்முடைய உதவி பங்கு தந்தை ஃப்ராங்கோ அவர்களுக்கும் மற்ற எல்லா விதங்களிலும் உதவி செய்த அருட்தந்தையர்கள், நிர்வாகத் தந்தையர்கள் அனைவருக்கும், நிறுவனத் தந்தையர்கள் அனைவருக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் வந்திருந்து இந்த அருமையான நிகழ்வுகளை கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஆளுங்க வந்து பேசிட்டு போகணுன்னு ஆயர் சொன்னார். என்ன வந்தாங்க, ஒரே நிமிஷத்தில் போயிட்டாங்க. வந்தார் மிஸ்டர் டேவிட்டு, வந்தார் நம்ம மிஸ்டர் சார்ல்ஸ் வந்தாங்க. ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருக்காங்களே, எல்லாம் ஒரு நிமிஷம் டைம் சொன்னபடி கரெக்டாக போகிறாங்களேன்னு சொன்னார். அடங்காத ஆள் சாமியார் தான் போல இருக்குது, நான் தான் நினைக்கிறேன். ஆகவே எனக்கு மட்டும் அதிகம் டைம் கேட்டேன், சொல்ல வேண்டும் என்று சரி என்றார்கள். ஆகவே தான் நானும் ஒரு 5 நிமிடமாவது உங்களிடம் சொல்லி உங்களையும் பாராட்டி தொடர்ந்து இதே போன்று ஒரு அருமையான கூட்டமைப்பிலே கலந்து ஆலோசித்து எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு இந்த நிகழ்வை நாம் தொடர்ந்து செய்வோம் என்று நம்முடைய ஆயர் அவர்களுக்கும் வாக்களித்து மகிழ்வோடும் நிறைவோடும் நாம் நம்முடைய ஆயர் அவர்களும் அருட்தந்தையர்கள் வந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று உங்களையும் வாழ்த்தி உங்களுக்கும் எங்களுடைய ஜெப உதவியை சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அதிபர் தந்தை அவர்களே. எரேமியா புத்தகம் 1:5 போன்று தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே அல்ல, எசாயா புத்தகம் 49:1 போன்று கருப்பையில் இருக்கும் போது அல்ல, எபேசியர் புத்தகம், எபேசியர்கள் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், உலகம் தோன்றும் முன்பே கடவுள் உம்மை தூயோனாகவும் மாசற்றவராகவும் எங்கள் தஞ்சையின் ஆயனுமாக தேர்ந்தெடுத்த இறைவன் போற்றி போற்றி போற்றி. ஆயர் நிலையானது இலவசமாக இறைவன் கொடுத்த கொடை என்று நீர் சொல்லும்போது புரிகிறது உமது தாழ்ச்சி. முடியாட்சி அல்ல, இராணுவ ஆட்சி அல்ல, சட்டமில்லா ஆட்சி அல்ல, சீரியோர் ஆட்சி அல்ல, தனி மனித ஆட்சி அல்ல. இது இறையாட்சி, சகாய ஆட்சி, சகாய தம்புரானின் ஆட்சி. பார்ட்டிசிபேட்டரி லீடர்ஷிப், சர்வன்ட் லீடர்ஷிப், ஸ்டூவர்ட்ஷிப் என்று நேற்று எங்களிடம் சொன்னீர்கள். அது நனவாகும் என்று நம்புகிறோம். பயணப்படாத பாதையில் பயணிக்க துடிப்பவரே,
பணியாள தலைவனாய் வாழ்வேன் என்றவரே, விளிம்பு நிலை மக்களின் இதய துடிப்பாய் வாழ வாழ்த்தி உங்களுக்கு ஆக ஜெபித்து ஆசிரையும் ஏற்புரையும் வழங்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான மாலை வேளையில் உங்களோடு இணைந்து இத்திருப்பலி நிறைவேற்றியதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களோடு உரையாடுவதில் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்கும் நன்றி சொல்லுகிறேன். நேற்று முன்தினம் தஞ்சை மாநகரில் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு நடத்திய ஏற்புரையில் 3 முக்கியமான தருணங்களாக இந்த நாள் அமைகிறது. அது எனக்கு கூடுதலான மகிழ்ச்சியை, மன நிறைவை தருகிறது என்று சொன்னேன். முதலாவதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வரக்கூடிய ஆண்டை மாபெரும் யூபிலி ஆண்டு என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் முதல் அடுத்த ஆண்டு கிறிஸ்மஸ் வரையிலான ஓராண்டு காலத்தை இந்த யூபிலி ஆண்டாக, கடவுள் நம் மக்களுக்கு விடுதலை தரும் ஆண்டாக, கடவுளது அருள் தரும் ஆண்டாக அதை அறிவித்திருக்கிற வேளையில் என்று தொடங்கினேன். இரண்டாவது முக்கியமாக சொன்னேன், நமது வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் திருநாள் சமீபத்திருக்கிற இந்த வேளையில் என்று. மூன்றாவது, சென்ற ஆண்டு காவிரி ஏமாற்றி இருந்தாலும் கூட இந்த ஆண்டு காவிரி கரை புரண்டு ஓடுகிற இந்த வேளையில் ஆயர் பணி ஏற்பதில் மகிழ்ச்சி என்று சொன்னேன். ஆக நான் சொன்ன அந்த இரண்டாவது காரணம் உண்மையான காரணம். இந்த நாட்களில் அன்னையின் திருநாள் நெருங்கி வரக்கூடிய இந்த வேளையில் இந்த ஆயர் பொறுப்பெடுத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என்று சொன்னேன். சிறு வயதிலிருந்தே வேளாங்கண்ணிக்கு போவதென்றால் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும், அத்துணை ஆனந்தம் இருக்கும். நீங்கள் எப்படி இந்த ஊரில் குடியிருக்கிறீர்களோ, அன்னையின் அரவணைப்பில் இருக்கிறீர்களோ, நீங்கள் எப்படி இந்த அன்னையின் அரவணைப்பை விருப்பத்தோடு தேடி ஆண்டுதோறுமோ அடிக்கடியோ வருகிறீர்களோ, அதே மனநிலையோடு அந்த தாயின் அன்பு மகனாக, அன்பு பிள்ளையாக மிகுந்த மகிழ்ச்சியோடு இங்கு வந்திருக்கிறேன். இதற்கு முன்னால் வந்ததெல்லாம் ஒரு பக்தனாக, அன்னையின் பிள்ளையாக மட்டுமே. இப்போது அந்த அன்னையின் ஒரு சீடராக, அந்த அன்னையைப் போல கடவுளது ஒரு பணியாளராக உங்கள் மத்தியில் நிற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்படியெல்லாம் நினைத்து கூட பார்த்ததில்லை. இப்படி ஒரு நாள் வரும், தஞ்சை ஆயராக அன்னையின் திருத்தலத்தில் இப்படி திருப்பலி நிறைவேற்றி உங்களை வழிநடத்துகிற பொறுப்பு எனக்கு கிடைக்கும் என்று கடவுள் கொடுத்த அருள், கடவுளது இரக்கத்தை எப்போதுமே பெற்றிருக்கிறேன். ஆக கடவுளது இரக்கமிகு பேரன்புக்கு சான்று பகர என்று நான் அந்த விருது வாக்காக எடுத்தபோது மனதில் இருந்ததெல்லாம் அதுதான். வாழ்ந்ததெல்லாம் கடவுளது இரக்கத்தால் தானே. ஆக நாம் எந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டோமோ அந்த இரக்கத்துக்கு சான்று பகர்வோம். வாழ்ந்ததெல்லாம் கடவுளது பேரன்பில் தானே. ஆக அந்த பேரன்புக்கு கடவுளுக்கு சான்று பகர்வோம். ஆக கடவுளது இரக்கமிகு பேரன்பை எப்போதும் சுவைத்திருக்கிறேன், பெற்று அனுபவித்திருக்கிறேன். அதில் எனது வாழ்வு அமைந்திருக்கிறது. அந்த வாழ்வுக்கு சான்று பகர என்றே நான் எடுத்துக்கொண்டேன். நம்முடைய அதிபர் தந்தை மேற்கோள் காட்டி சொன்ன அந்த விவிலிய பகுதி எனக்கு ரொம்ப பிடித்தமான பகுதி. திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை. கடவுளை பார்த்து நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, கடவுளே, நான் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலே தான், உம்மாலே தான், உமது அருளாலே தான், உமது இரக்க பெருக்கத்தாலே தான், உமது பேரன்பாலே தான் என்று. அதற்குத்தான் சான்று பகர வந்திருக்கிறேன். ஆக இந்த பணி என்னாலும் சிறக்க எனக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நமது தஞ்சை மறை மாவட்டம், இந்த வேளாங்கண்ணி திருத்தலம் எல்லா வகையிலும் உயர்ந்து சிறக்க கடவுள் நம்மை அருளோடும் ஆசையோடும் வழிநடத்த வேண்டுமென விளைகிறேன். அதற்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள், நமது மறை மாவட்டத்திற்காக மன்றாடுங்கள், நானும் உங்களுக்காக மன்றாடுகிறேன். இந்த வேளையில் நமது திருத்தல அருள் தந்தையர்கள் இந்த திருத்தலத்தில் பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய அத்துணை பணிகளையும் காதார கேட்டிருக்கிறேன், இப்போதும் சொல்ல கேட்டிருக்கிறேன். இத்தனை ஒரு அன்பு மிகுந்த இறை சமூகமாய், ஒரு அருமையான திருத்தலமாய், ஒரு உலக தரத்திற்கு நிகரான அந்த திருத்தலத்தமாக உயர்த்த வேண்டும் என்கிற ஆசையோடு பணி செய்யக்கூடிய எல்லா அருள் பணியாளர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக மகிழ்ந்து பாராட்டி உற்சாகப்படுத்துகிறேன். கடவுளது அருளும் ஆசீர்வாதம் அவர்கள் வழியாக இன்னும் நமக்கு நிரம்ப கிடைக்க வேண்டுமென விரும்புகிறேன். ஆக உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குறிப்பாக நமது பேராலய அதிபர் தந்தை, துணை அதிபரும் பங்கு தந்தையும் அருள் தந்தை அற்புதராஜ், அதேபோல் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இங்கு கிராமத்தாராக, பஞ்சாயத்தாராக,
அன்பிய பொறுப்பாளர்களாக, அருமையான இறையாட்சி ஊழியர்கள், அருள் சகோதரிகளாக, இளையோராக, தன்னார்வ தொண்டர்களாக, இந்த நடனமாடிய சிறு பிள்ளைகளாக இங்கு கூடி வந்த உங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. கடவுள் உங்களை நிரம்ப ஆசிர்வதிப்பார். இந்த வேளையில் அருள் தந்தை எல் சகாயராஜ் அவர்களது பணிகளையும் நன்றியோடு நினைத்து பார்த்து, கடந்த 1.5 ஆண்டுகளாக சிறப்பாக அவர் செய்த, குறிப்பாக நமது திருத்தல வளர்ச்சிக்காக செய்த அத்துணை பணிகளையும் நினைத்து பார்த்து அவருக்கும் நன்றி சொல்லுகிறேன், மனதார வாழ்த்துகிறேன். கடவுளது அருளும் ஆசிரும் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவருக்கும் எந்நாளும் கிடைக்கட்டும். அந்த ஆரோக்கிய தாயின் அரவணைப்பில் கடவுளுடைய பிள்ளைகளாக எந்நாளும் வாழ்ந்திருப்போம். நன்றி. நன்றி ஆயர் பெருந்தகை அவர்களே. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. அருளும் பொருளும் எல்லாருக்கும் கிடைக்க, அதுவும் அளவில்லாமல் கிடைக்க, சிவந்த கரங்களை கொண்டவராக இத்திருத்தல பேராலயத்தை மக்கள் அருளும் பெற்று செல்கின்ற இடமாக உருகொடுத்து உருவாக்கி கொண்டிருக்கும் திருத்தலத்தின் பொருளாளர் அருள் திரு டி. உலகநாதன் அடிகளார் அவர்களே நன்றி உரை கூற அன்போடு அழைக்கிறேன். எங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தஞ்சை ஆயர் அவர்களே, முன்னாள் பரிபாலகர் தந்தை அவர்களே, அதிபர் தந்தை அவர்களே, பங்கு தந்தையும் துணை அதிபருமான அருட்தந்தையரே மற்றும் நிர்வாக தந்தையர்களே, நிறுவன தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, பஞ்சாயத்தார்களே, தன்னார்வ பணியாளர்களே, பங்கு மக்களே, திருப்பயணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை கூறி, இந்த நிகழ்வு இந்நேரம் வரை நல்ல முறையில் நடந்ததற்காக அனைவருக்கும் நன்றி கூற விழைகின்றேன். பங்கு சாமியார் மேலே எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான், எப்பொழுதுமே கோபம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் கடைசியாக தான் என்னை பேச விடுறார், நன்றி கூறுங்க நன்றி கூறுங்கன்னுட்டு. அந்த நேரம் பார்த்து அந்த பாருங்க பாதி பேர் எந்திரிச்சிட்டாங்க. இல்லைன்னா திடீர்னு மழை வரும், லேசாக தூர்னா அருட்சகோதரிகள்லாம் கிளம்பி போயிடுவாங்க. அது மாதிரி பஞ்சாயத்தாரும் ஷால்வை போத்தணுன்னு போயிடுவாங்க. கடைசியாக அங்கே இருக்கிறது நாங்கள் ஒரு 10 பேர் உட்காந்துருப்போம். அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ நான் நன்றி சொல்லும்போது அங்கே பாருங்கள் பின்னாடி திரும்பி. அதனால் இனிமேல் எனக்கு கொடுத்தீங்கன்னா ஒன்று வரவேற்புரை கொடுக்கணும், இல்லைன்னா வாழ்த்துறை கொடுக்கணும். ஓகே, இந்த நிகழ்வு நல்ல முறையில் நடந்தேற உதவிய எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நம்முடைய அன்பு தாய் ஆரோக்கிய தாய்க்கு முதலிலே நாம் நன்றி கூறுவோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அன்னையினுடைய திருப்பீடத்திலே தனக்காக மட்டுமல்ல தஞ்சை மறைமாவட்டத்திற்காகவும் நம் ஒவ்வொருவருடைய தேவைக்காகவும் ஜெபித்து நம்மை ஊக்கப்படுத்திய நம்முடைய தஞ்சை மறைமாவட்டத்தின் புதிய ஆயர் அவர்களுக்கு இங்கு இருக்கின்ற அனைவர் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேதகு ஆயர் தேவதாஸ் சம்புரோஸ் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஆயனில்லாத ஆடுகளாக நாம் இருந்த பொழுது ஒரு ஆயர் நம்மை வழிநடத்த இல்லையே என்ற ஒரு குறையை முழுமையாக நீக்கியவர் நம்முடைய முன்னாள் பரிபாலகர் தந்தை பேரொருத்து எல் சகாயராஜ் அவர்கள். அவரை பற்றி நிறைய நம்முடைய அதிபர் தந்தை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒன்றை அவர்கள் சொல்லவில்லை. ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை தமிழக ஆயர் பேரவை கூட்டம் நம்முடைய வேலைநகர் தியான மண்டபத்திலே நடைபெற்றது, ரெட்ரீட் சென்டரில்.
அருமையாக எந்த ஆயரும் குறை சொல்லாத அளவிற்கு அந்த ஆயர் பேரவை கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தினார்கள். அது மட்டுமல்ல, மாதா டிவியினுடைய 10ஆம் ஆண்டு நிறைவு விழா, அதையும் நம்முடைய கலையரங்கத்திலே அவ்வளவு சிறப்பாக நடத்தினார்கள். அது யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாத ஒரு நிகழ்வு. குறிப்பாக இங்கே இருக்கின்ற எங்களுடைய நிர்வாக தந்தையர்களுக்கு நன்றாக தெரியும் எந்த அளவிற்கு அவ்வளவு அருமையாக ஒவ்வொரு முறையும் எங்களோடு கலந்து ஆலோசித்து எதை எப்படி செய்ய வேண்டும் என்று. ஏனென்றால் அதற்கு முன்பாக இங்கே ஒரு கூட்டம், அதே ஆயர் பேரவை கூட்டம் நடந்தது நாங்கள் வந்த புதிதில். அப்பொழுது ஆயர் அவர்கள் இருந்தார்கள், அதுக்கு தேவதாஸ் அம்ப்ரோஸ் அவர்கள். அதைவிட மிக சிறப்பாக ஒவ்வொரு முறையும் எல்லாவற்றிலும் கண்காணித்து அவரை விட நிறைய பொருட்செலவு செய்து அருமையாக அந்த நிகழ்வை நடத்தினார்கள். ஆகவே ஒரு ஆயன் இல்லாத குறையை அந்த 1.5 வருடங்கள் அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஆகவே இங்கே இருக்கின்ற எல்லோருடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் பேரொருள் திரு எல் சகாயராஜ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய அதிபர் தந்தை அவர்கள் இந்த நிகழ்வை நாங்கள் ஆயர் அவர்கள் தேர்வு செய்ததற்கு பிறகு அவர்களை திருச்சியிலே சென்று பார்த்தோம். அப்பொழுதே நம்முடைய அதிபர் தந்தை, துணை அதிபர் தந்தை, நான் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் உங்களுடைய ஆயர் திருநிலைப்பாட்டிற்கு பிறகு அடுத்த நாளே இங்கு வர வேண்டும் என்று அப்பொழுதே நாங்கள் அழைப்பு விடுத்தோம். உடனே அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அதை நிறைவேற்றி காட்டினார்கள் நம்முடைய அதிபர் தந்தை அவர்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றவர் நம்முடைய அதிபர் தந்தை அவர்கள். ஆகவே ஆயர் அவர்களுக்கு அடுத்த நாளே வேளாங்கண்ணிக்கு வந்து அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி அவருடைய ஆசிரை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அதிபர் தந்தை அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து நம்முடைய பங்கு தந்தை திருவழிபாட்டில் அருமையாக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அது தவக்காலமாக இருக்கட்டும், பாஸ்கா காலமாக இருக்கட்டும், கிறிஸ்மஸ் பெருவிழாவாக இருக்கட்டும், அல்லது இது வரப்போகின்ற அன்னையினுடைய பெருவிழாவாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவர் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள். அவருக்கு துணையாக இருப்பவர் நம்முடைய உதவி தந்தை அவர்கள். இன்று நடைபெற்ற இந்த திருப்பலியும் இந்த நிகழ்ச்சிகளையும் நன்றாக நடத்தி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற நிறுவன தந்தையர்கள், நிர்வாக தந்தையர்கள், ஆன்மீக தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். எல்லா சபைகளிலிருந்து வந்திருக்கின்ற அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஆயரை வாழ்த்த வேண்டும், ஆயருக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளத்தோடு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்து நம்முடைய வேலைநகர் பஞ்சாயத்தார்கள், ஒவ்வொரு சமுதாயத்தைச் சார்ந்த பஞ்சாயத்தார்கள், கிராமங்களிலிருந்து வந்திருக்கின்ற கிராம தலைவர்கள் ஆயரை வாழ்த்துவதற்கு வந்திருக்கின்றீர்கள், வாழ்த்தி முடித்து விட்டீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அதேபோன்று நம்முடைய பங்கை சார்ந்த அன்பியங்கள், பக்த சபைகள் இவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். தன்னார்வ பணியாளர்கள், எங்களுடைய தன்னார்வ பணியாளர்கள் நீங்களே பார்த்திருப்பீர்கள், அவ்வளோ அருமையாக எல்லா நிகழ்ச்சிகளையும் செய்து முடித்திருக்கின்றார்கள். எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல், மக்களுக்கும் எந்தவித தொந்தரவு இல்லாமல், திருப்பயணிகளுக்கும் எந்தவித தொந்தரவு இல்லாமல் செய்து முடித்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். அதேபோன்று ஆயர் அவர்களை வாழ்த்து பேசிய திருவாளர் சார்லஸ் அவர்களுக்கும், தன்னார்வ தொண்டிலிருந்து சார்பாக பேசிய திருவாளர் டேவிட் அவர்களுக்கும், நடனமாடிய சிறுமிகளுக்கும், அதை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதேபோன்று காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை இவர்கள் அருமையாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் ஆயரை சீகேட் அந்த இடத்திலிருந்து அழைத்து கொண்டு வருவதற்கு. ஆகவே காவல்துறையினருக்கும் மற்றும் போக்குவரத்தை சரி செய்தவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று
அந்த நிகழ்விலே பங்கு கொண்ட எங்களுடைய செக்யூரிட்டி ஒரு 30 பேர் அருமையாக மோட்டார் சைக்கிளில் 2 சக்கர வாகனத்திலே ஆயரவர்களை அருமையாக அழைத்து வந்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வந்திருக்கின்ற திருப்பயணிகள் ஆயரை முதலாக நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள். ஆகவே திருப்பயணிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் யாராவது விடுபட்டிருந்தால் குறிப்பாக ஒளி அமைத்து கொடுத்தவர்கள், மீடியா இன்னும் எடுத்துக்கிட்டு தானேப்பா இருக்கிறீங்க, எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் நம்முடைய பேரூராட்சி தலைவி டயானா அவர்களுக்கும் துணைத் தலைவர் எடிசன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். தொடர்ந்து நாம் நம்முடைய ஆயருக்காக ஜெபிப்போம். ஆயருடைய உடல் நலத்திற்காகவும் அவருடைய பணி நம்முடைய தஞ்சை மறை மாவட்டத்திற்கு இன்னும் நிறைய கிடைக்க வேண்டும். அதிலும் சிறப்பாக நம்முடைய வேலை நகர் இந்த பேராலயம், இந்த திருத்தலம் இன்னும் மேன்மேலும் உயர வேண்டும். அதன் வழியாக இங்கு இருக்கின்ற அனைவருடைய வாழ்க்கை தரமும் உயர வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக பாப்பிரைப்பன் பாடப்படும். அனைவரும் எழுந்து நிற்போம். அதன் முடிவிலே ஆயரவர்களை சந்தித்து தனிப்பட்ட விதத்திலே வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறவர்கள் வரிசையாக வந்து செய்யலாம். எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வர வேண்டாம். தயவுசெய்து உங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். பாப்பிரைப்பன். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம், உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. எல்லாருக்கும் நன்றி, எல்லாவற்றுக்கும் நன்றி. வரிசையாக வந்து ஆயரவர்களை சந்தித்து உங்கள் வாழ்த்துக்களை ஜெபங்களை தெரிவிக்கலாம்.